ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வீட்டிலையே சுத்தமான முறையில் ஹெல்த்தியான முறையில் எப்படி ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. சம்மர் டைம் வந்தாச்சு, பசங்களுக்கு ஐஸ் அதிகமாக வாங்கி கேட்பாங்க. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியான முறையில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 to 15 முந்திரியை எடுத்து ஹாட் வாட்டரில் இல்லாட்ட நார்மல் வாட்டரில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணலை, வெல்லம் தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளேவருக்கு மணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு, முந்திரி, ஸ்வீட்டுக்கு வெல்லம், ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசன்ஸ், பால் பவுடர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க், ஆரஞ்சு கலர் பால் வாங்கினீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் ஆரஞ்சு பால் தான் வாங்கியிருக்கேன், 1/2 லிட்டர். இது 2.5 கப் அளவுக்கு இருக்கும். இந்த பாலையும் நம்ம சிம்மில் வச்சே நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமையே கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சே பண்ணிங்கன்னா நீட்டாக நம்ம பண்ணி எடுக்க முடியும். சைட் பை சைடாக நம்ம ஊற வச்சுருந்த முந்திரியையும் மிக்ஸி ஜாரில் நல்லாவே மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாலோடு சேர்த்து இந்த முந்திரியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். நல்ல பால் நல்லா திக்காக ஆனதுக்கப்புறவு 2.5 கப்பு பால் 2 கப்பு பாலாக மாறினதுக்கப்புறவு நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த முந்திரியையும் நல்லா ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டி கொடுத்துட்டே வாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண உடனேயே பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சே தான் பண்ணணும் கேஸை. அப்போ நல்லா திக்காயிரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே கைவிடாமல் சைடு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டே பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. சூடே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்ல ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறவு மிக்ஸி ஜாரில் அதை நம்ம மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம், ஒயிட் சுகர் சேர்த்தும் பண்ணலாம். பசங்களுக்கு நம்ம பண்ணுறது நம்ம ஸ்வீட்டுக்கு ஹெல்த்தியாக இருக்கட்டுமேனு வெல்லமே ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம், ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் அன்றைக்கி என்ன இருக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணி செய்யுங்க. நான் வெல்லம் ஆட் பண்ணி செய்கிறேன். 2.5 ஸ்பூன் பால் பவுட்ரு, 1 ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இது அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா மையாக அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸாக நல்லா அழகாக அரைஞ்சி வந்திருக்கும். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் இதை நம்ம ஊற்றிக்கலாம். டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாம். அந்த பபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் டிஃபன் பாக்ஸை நல்லா தட்டி விட்டுட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி கவர் அந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சைடு ஓரங்களை நான் கட் பண்ணி எடுத்துருவேன். அந்த கவருக்கு ஒரு 4 hours கிட்ட நான் ஃப்ரிட்ஜில் நல்லாவே வச்சு எடுத்துட்டேன். நான் நைட்டு செய்யும் போதும் மணி பார்த்திங்கன்னா ஒரு 10 to அந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு 3 o'clock நைட்டு 3 o'clock போல் எந்திரிச்சு எடுக்கும்போது இந்த ஸ்டேஜில் இருந்தது. ஒரு 4 to 5 hours ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறவு மிக்ஸி ஜாருக்கு திருப்பியும் மாற்றி திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறவு திருப்பியும் அதே டிஃபன் பாக்ஸ்லேயே நம்ம ஊற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி செகண்ட் டைமும் அரைச்சி திருப்பியும் ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சு எடுக்கும்போது சூப்பராக அந்த லேயர்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி அழகாக வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக நம்ம எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். திருப்பியும்
வச்சிட்டிங்கன்னா ஓவர் நைட் அப்படி இதை அதே மாதிரி அந்த கவர் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட்டுக்கு அப்படி விட்டுறலாம். விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது ஒரு 8 to 12 ஹவர்ஸ் மினிமம் கண்டிப்பாக வைக்கணும். 12 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அப்படி அட்டகாசமாக ரெடியாக இருந்தது. இதுக்கு மேலே நட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி நட்ஸ் பிளெண்டர் வச்சோ இல்லாட்டா நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக ஹெல்த்தியான முறையில் வீட்டில் எப்படி நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலான்னு பார்த்தீங்க. வெளியில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலங்க. ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக நம்ம வந்திருக்கு. ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம், பால் தான் ஆட் பண்ணியிருக்கோம், எல்லாம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஹெல்த்தியான பொருள் வச்சு எப்படி வீட்லேயே இந்த சம்மருக்கு கொளுத்துற வேலுக்கு குழு குழுன்னு ஐஸ் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருந்துங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you, take care.